வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாப்லோ நெருடான ஓட் டு த அனியன் இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போயமில் நெருடா ஒரு சிம்பிளாக இருக்கக்கூடிய நம்ம தினசரி வாழ்க்கையில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெங்காயத்தை தான் ஒரு அழகான ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளாக இங்கே வர்ணிச்சிருக்காரு. ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா அவர் ஒரு பெரிய விஷயத்தை பற்றி பேசுகிற மாதிரி ஒரு மிஸ்டேக்கில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் இன்னும் பர்சனலாக போய் அதை பாராட்டி முடிச்சிருக்காரு. அதாவது இயற்கையோட உலகத்தையும் மனிதர்களோட அனுபவத்தையும் இங்கே இணைச்சி அவர் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வெங்காயத்தோட ஆரம்பம் எங்கே இருக்கும்? ஒரு பூமியோட அடியில் அந்த இருண்ட பூமியில் தான் அது வளர ஆரம்பிக்க போகுது. அப்படியே அது வளர்ந்து அப்படியே ஒரு டியூப் மாதிரி அப்படியே வளர்ந்து வருது. இது ஒரு மிராக்கல், ஒரு அதிசயன்றாரு, படைப்போட அதிசயன்றாரு. அதனால் இந்த வெங்காயத்தோடைய பிறப்பை ஆஃப்ரோடைட்டோட பிறப்போட, ஆஃப்ரோடைட்டுன்றவங்க லவ் அண்ட் பியூட்டி இதோடைய கடவுள். அவங்க பிறந்தது கடலோடைய அந்த நுரையில் தான். அவங்களுடைய பிறப்போடு அதே சமயத்தை மேக்னோலியான்ற ஒரு பூ, அது ஒரு பெரிய வெள்ளை கலரான ரொம்ப அழகான பூ. அது எதை சிம்பிளைஸ் பண்ணுன்னா பியூரிட்டி, நோபிலிட்டி அண்ட் பர்சிவியரன்ஸை. அது இருக்கிற இடமே அப்படியே கிராண்டாக தெரியும். அந்த ரெண்டுத்தோடய அது டிவைனாக இந்த வெங்காயத்தையும் அவர் சொல்கிறாரு. அவ்வளோ அழகாக இருக்குது, ஒரு பசுமையான ஒரு விஷயம் இந்த வெங்காயம் அப்படின்றாரு. அதனால் வெங்காயத்தோட பர்பஸ், ஏன்னா சமையலில் அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதாவது அன்றாட வாழ்க்கையில் தினசரி தேவைப்படுற ஒரு பொருள்னே இருக்கும். ரெண்டாவது, எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வெங்காயம் அவங்களையும் சென்றடையக்கூடிய அளவில் தான் இருக்குது. அதனால் இந்த எளிமையான அழகு பற்றி தான் அவர் இதில் பேசுகிறாரு. அதை கன்வென்ஷனலாக நம்ம அழகுன்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதோடலாம் அவர் கம்பேர் பண்ணி இதில் எழுதியிருக்காரு. இந்த எப்போதுமே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி விஷயத்தோடலாம் நம்ம கம்பேரை பண்ண மாட்டோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அழகுன்றது நம்ம எதிர்பார்க்காத இடத்துல கூட இருக்கும். அதே சமயத்தில் வெங்காயத்தை பற்றி பேசும்போது அவர் சொல்கிறாரு, யூ மேக் அஸ் க்ரை வித்தவுட் ஹர்ட்டிங் அஸ். அதாவது எங்களை காயப்படுத்தாமலே எங்களை அழ வச்சுடுவேன்னு. இது வெங்காயத்தை பற்றின ஒரு உண்மையான ஒரு வாக்கியம். அதனால் இதை பற்றி அப்படியே ஒரு ஆச்சரியமாக தான் அவர் இதில் எழுதுகிறாரு. அதை ஒரு லூமினஸ் ஃப்ளாஸ்க் அப்படியே வர்ணிக்கிறாரு. ஏன்னா இந்த உலகத்தோடைய அந்த பொட்டென்ஷியல் ஃபார் லைஃபே அந்த வெங்காயம் வச்சுருக்குன்றாரு. அதுக்கப்புறம் கிறிஸ்டல் ஸ்கேல்ஸு, நேக்கட் டிரான்ஸ்பரண்டிலாம் அதோட தூய்மையை பற்றி சொல்கிறதுக்காக எழுதுகிறாரு. அப்புறம் கிளியர் அஸ் அ பிளானட் அண்ட் கான்ஸ்டன்ட் கான்ஸ்டலேஷன் சொல்கிறது. எப்படி இப்போ கான்ஸ்டலேஷன்னா அது அந்த ஸ்டார்ஸ், நட்சத்திரங்களோட அமைப்பு. அது இரவில் கப்பலில் பயணம் பண்ணுறவங்களுக்கு வழிகாட்டுன்னு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இவரும் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு வழிகாட்டி, எல்லாருக்குமே ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய, ஒரு ஹோப்பை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த எளிமையான வெஜிடபிளோடைய ஒரு சிம்பிள் ஆஃப் பியூட்டியாக, ஒரு ரிசலன்ஸாக, ஒரு சஸ்டனன்ஸாக அவர் சொல்கிறாரு. அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிம்பிளாக இருக்கக்கூடிய இடத்துல வேல்யூ நிறைய இருக்கும். தினசரி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களையும் அழகு மறைஞ்சி இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு, எப்படி இயற்கைக்கும் மனிதர்களுடைய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸிஸ்டன்ஸ்க்கும் அதே மாதிரி நம்ம உடம்பையும் சோலையும், அதாவது ஆத்மாவையும் வலிமை ஊட்டக்கூடிய எசென்ஷியல் எலிமெண்ட்ஸும் எப்படி இங்கே கனெக்டாக இருக்குது அப்படின்றத அழகாக சொல்லியிருக்காரு. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். ஆனியன், லூமினஸ் ஃப்ளாஸ்க், யுவர் பியூட்டி ஃபார்ம்ட் பெட்டல் பை பெட்டல். ஏன்னா வெங்காயம் உரிக்க வந்துட்டுருக்கோம். அதை அவர் ஒரு பூவோட இதழோடு கம்பேர் பண்ணுறாரு. கிறிஸ்டல் ஸ்கேல்ஸ் எக்ஸ்பேண்டட் யூ, and in the secrecy of the dark earth your belly grew round with dew. Under the earth the miracle happened, and when your clumsy green stem appeared and your leaves were born like swords in the garden, the earth heaped up her power, showing your naked transparency, and as the remote sea in lifting the breast of Aphrodite, duplicating the magnolia, so did the earth make you, onion, clear as a planet and destined to shine, constant constellation. ரவுண்ட் ரோஸ் ஆஃப் வாட்டர் அப்பான் த டேபிள் ஆஃப் த புவர். அதான் நீ ஏழைகளுடைய டேபிள்லையும் இருப்ப. அதான் ஏழைகளுக்கும் கிடைக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அழகு மிகுந்தவள் நீ அப்படின்னு சொல்கிறாரு. யூ மேக் அஸ் க்ரை வித்தவுட் ஹர்ட்டிங் அஸ். ஐ ஹாவ் ப்ரேஸ்ட் எவ்ரி திங் தட் எக்ஸிஸ்ட்.
பட் டு மீ அனியன் யூ ஆர் மோர் பியூட்டிஃபுல் தென் அ பேர்ட் ஆஃப் டாஸ்லிங் ஃபெதர்ஸ். அதான் நான் நிறைய விஷயங்களுடைய அழகை பற்றி எழுதியிருக்கேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப அழகானவள். அதாவது ஒரு பறவை, அந்த வண்ணமயமான அந்த ரெக்கையை வச்சிருக்கிற பறவையை விட நீ ரொம்ப அழகானவள். ஹெவன்லி க்ளோ, பிளாட்டினம் காப்லெட், அன்மூவிங் டான்ஸ் ஆஃப் ஸ்னோயி அனிமோன் அண்ட் த ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் த எர்த் லிவ்ஸ் இன் யூர் கிறிஸ்டலைன் நேச்சர். அதாவது இந்த உலகத்தோடைய அந்த நறுமணமே வந்து உன்னுடைய இயற்கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயற்கை தன்மையை ரொம்ப பாராட்டி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.